ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு சிங்கம் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. சிங்கம் ஒரு நாள் ஒரு மானை வேட்டையாடி கொன்னுச்சு. வேட்டையாடின மானை திங்கும்போது அந்த மானோட கொம்பு சிங்கத்தோட வாயில் குத்திடுச்சு. அதனால் சிங்கத்துக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. இனிமே என்னோட காட்டில் கொம்பு வச்ச எந்த மிருகமும் வாழக்கூடாது, எல்லாரும் வேற காட்டுக்கு போயிடுங்கன்னு அறிவிச்சிச்சு. இதை கேட்ட மான், ஆடுன்னு எல்லாம் கொம்பு வச்ச மிருகங்களும் அந்த காட்டை விட்டு வேற காட்டுக்கு போயிடுச்சுங்க. அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு முயல் ஒரு நாள் சாயந்தரம் நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ வெயில் பட்டு அதோட நிழல் முயலுக்கு முன்னாடி விழுந்துச்சு. அப்போ பார்த்தா முயலோட காது கொம்பு மாதிரியே தெரிஞ்சது. உடனே பயந்து போன முயலும் அந்த காட்டை விட்டு ஓடி போச்சு. அந்த புது காட்டில் இருந்த மான் கிட்ட போய் நடந்ததை சொல்லிச்சு முயல். அதுக்கு அந்த மான் சொல்லிச்சு, அடப்பாவி, அந்த காட்டில் இருந்தாலாவது உனக்கு கொம்பு இருக்குன்னு நினச்சிட்டு அந்த சிங்கம் உன்னை கொல்லாமல் விட்டு இருக்கலாம். ஆனால் இந்த காட்டில் இருக்கிற சிங்கம் உனக்கு கொம்பு இருந்தாலும் இல்லாட்டினாலும் ஒரு நாள் உன்னை வேட்டையாடியே தீரும்னு சொல்லிச்சு. இதை கேட்ட முயலுக்கு இப்போ ரொம்ப பயம் வந்துடுச்சு. நான் வேணும்னா காட்டுக்கே திரும்பி போயிடவான்னு கேட்டுச்சு முயல். அப்போத்தான் அந்த மான் சொல்லிச்சு, உன்னை மாதிரி பயந்தவங்களுக்கு எங்கே போனாலும் நிம்மதி கிடைக்காது, அதனால் இங்கேயே இருன்னு சொல்லிச்சு. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அச்சம் உடையவருக்கு எங்கு சென்றாலும் நிம்மதி கிடையாது. அதாவது பயந்தவங்க எங்கே போனாலும் வாழ முடியாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,